نحمده ونستعينه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய அடியார் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் எந்த ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அவை அனைத்திற்கும் அது அடைய வேண்டிய ஒரு இலக்கு என்பது இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடங்களிலே நிறுவனங்களிலே பயிற்சி பெறக்கூடிய மக்கள் அந்த பயிற்சியின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு கட்டத்திலே அந்த பயிற்சி அவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும். அவர்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்பு ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட ஒரு வேலையை அடைந்து கொள்வதற்காக அது தேவைப்பட்டதாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து செயல்பாடுகளுக்கும் மனிதனுடைய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் விடையளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி கூடம் இருக்குமேயானால் அது இறைவனுடைய வகை செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பள்ளிவாசல் என்கின்ற பள்ளிக்கூடம் மட்டும்தான். இதை தவிர்த்து மனிதனால் உருவாக்கப்பட்ட வேற எந்த ஒரு நிறுவனத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் மனிதனுடைய அனைத்து காலகட்டங்களுக்கும் பயன் பெறக்கூடிய தேவைப்படக்கூடிய செய்திகளை அந்த கல்வி கொடுக்காது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் நேரடியாக வழிகாட்டப்பட்ட அந்த வகை செய்தி குர்ஆனும் ஹதீஸும் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த கட்டத்தை அடைந்தாலும் அந்த கட்டத்திற்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த சூழலுக்கு தேவையான பல்வேறு செய்திகளை பல்வேறு நடைமுறைகளை நமக்கு அந்த மார்க்கம் கற்றுத்தரும். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவருக்கு வழிகாட்டும். அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டும். அந்த குழந்தை பருவ வயது அடைந்ததன் பின்னால் திருமணம் செய்ய வேண்டுமா, அதற்குண்டான தேவைகள் என்ன, அதற்குண்டான வழிகாட்டுதல் என்ன என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டும். திருமணம் முடிந்ததன் பின்னால் அவருடைய வாழ்க்கையில கணவனும் மனைவியுமாக சேர்ந்து எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எப்படி சண்டையில்லாத வாழ்க்கையை சிரமமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரும். வயோதிக பருவத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையை அடைவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்ன என்பதை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரும். இப்படி பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரை அனைத்து செயல்களுக்கும் அடிப்படையாக மையப்புள்ளியாக பள்ளிவாசலுடைய கல்விகள் நமக்கு அமைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நபிகளாருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்திற்கு பின்பதாக அவர்களுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையான நேரங்களுக்கும் பெரும்பான்மையான செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக பள்ளிவாசல் வைத்திருந்தார்கள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து அதை ஆரம்பம் செய்வார்கள். மதீனத்து நகரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்று காலடி எடுத்து வைத்தார்களோ அன்று முதலாவதாக நபிகளாருடைய சிந்தனைக்கு வந்தது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான மிக முக்கியமான அம்சம் பள்ளிவாசல் என்னும் ஒரு கூடாரம், பள்ளிவாசல் என்னும் ஒரு கல்வி மையம் வேண்டும் என்பதற்காக நபிகளார் முதலாவதாக செய்த முதல் அடிப்படை செயல்பாடு மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலை உருவாக்கியது. அதன் பின்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு செயல்களும் நீங்க எடுத்து பாருங்க. ஒரு போர்க்களத்துக்கு செல்வதாக இருந்தாலும் பள்ளிவாசலை வந்து அடையாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கள் போர்க்களத்தை சந்திக்க மாட்டாங்க. பள்ளிவாசல்ல வந்து போர்க்களத்துல எப்படி கையாளணும், போர்க்களத்துல எப்படி எதிரிகளை சந்திக்கணும் என்ற அனைத்து ஆலோசனைகளும் மசூராக்களும் பள்ளிவாசலை அடிப்படையாக வைத்து நடக்கும். ஏராளமான செய்திகள் நம்ம இதுல பார்த்திருக்கிறோம். பத்ருடைய போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. போர்க்களத்துல போரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்ப சஹாபாக்களிடத்துல அந்த போர்க்களத்தை சந்திப்பதற்கு நீங்கள் தயாரா
என்ற ஆலோசனையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் பள்ளிவாசல் வைத்து ஆரம்பம் செய்வார்கள். அதற்கு நபி தோழர்கள், அன்சாரி தோழர்கள் பல பதில்களை சொல்வார்கள். அது பெரிய சாப்டர். அதை தாண்டி போர்க்களத்தை சந்தித்து முடித்து பள்ளிவாசலுக்கு வராமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீடு திரும்ப மாட்டார்கள். ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவருடைய செய்திகளை நீங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போர்க்களத்தை சந்தித்தால் பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காயத்து தொழுகையை தொழுகாமல் வீடு திரும்ப மாட்டார்கள். யாரிடத்திலும் பேச மாட்டார்கள். போர்க்களம் முடிஞ்சா நேரடியாக பள்ளிவாசல் வந்து 2 ரக்காய் தொழுகை முடிந்ததன் பின்னால் தான் நபி தோழர்களிடத்துல ஏன் வரல, வந்த நேரங்கள்ல என்னத்தை சந்திச்சோம், இப்படி அனைத்து மசூராக்களும் பள்ளிவாசல் நடைபெறும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறாங்க ஒரு வேளையில. அப்போ நபி தோழர் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சூரிய கிரகணம் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திடுக்கிட்டவர்களாக எழுந்தார்கள். யுக முடிவு நாள் வந்துவிட்டதோ என்று நான் அஞ்சினேன். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்பட்டது. உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசலுக்கு மக்களை திரட்டி கொண்டு போனாங்க. பள்ளிவாசல் உரை நிகழ்த்தினாங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினாங்க. எந்த ஒரு அதிர்ச்சி செய்யலாக இருந்தாலும், தங்களுடைய வாழ்க்கையில எந்த இழப்பாக இருந்தாலும், மரணமாக இருந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், அனைத்திற்கும் பள்ளிவாசல் ஏன் அந்த பள்ளிவாசல கற்பித்துக் கொடுக்கக்கூடிய அந்த பாடம் இருக்கிற வகி செய்தி அது மக்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் பள்ளிவாசல்ல அமர்ந்து நபி தோழர்களிடத்துல வகி செய்தி எடுத்து சொன்னாங்கல்ல, அந்த வகி செய்தி, அந்த பயான், அந்த உரைகள், குர்ஆன் வசனங்கள், நபி மொழிகள் அனைத்தும் நபி தோழர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு வழிகாட்டுதலை கொடுத்தது. சிரமத்தில் இருந்த மக்களுக்கு கை கொடுத்தது பள்ளிவாசல். அவருடைய வாழ்க்கையில அவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்கள், இவரெல்லாம் தீண்டக்கூடாது, இவரெல்லாம் அடிமைகள் என்று உணர்த்தி வைத்திருந்த நபி தோழர்களுக்கு நீ அடிமை இல்ல, நீ உயர் தாழ்ந்தவன் இல்ல, நீயும் மற்ற மனிதர்கள் போல சமமானவன் என்ற வாழ்க்கையை கொடுத்தது. அதனால தான் பிலால் ரலியல்லாஹு இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு சமத்துவம் கிடைத்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி அவங்க வந்தாங்க. வந்ததன் பின்னால் எவ்வளவு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாங்க, எவ்வளவு அடிதடிக்கு ஆளாக்கப்பட்டாங்க, எந்த அளவுக்கு வெயில்கள்ல போட்டு புரட்டப்பட்டாங்க. அப்பேற்பட்ட சித்திரவாதைகளை அனுபவித்த போதும் கூட அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறினார்களா? அவர் இந்த மார்க்கத்தை சித்திரவாதை தாங்க முடியல, மனதளவில் வச்சுக்கலாம் அப்படி வெளியே ஓடினார்களா? ஏன் ஓட முடியல? அந்த மார்க்கம் அவர்களுக்கு விடையை கொடுத்துச்சு, பெரிய பரிசை கொடுத்துச்சு. அவருடைய வாழ்க்கையில நானும் மனிதன் தான்ங்கிற உணர்ச்சியை அவர்களுக்கு கொடுத்துச்சு. அதனால் அவர்களை நீ அடிச்சாலும் பரவாயில்ல, துவைத்தாலும் பரவாயில்ல, சித்திரவதைப்படுத்தினாலும் பரவாயில்ல, என கொலை செஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்? வாழ்ந்தா இந்த மார்க்கத்தோட வாழ்வேன், இல்லைன்னா வாழ மாட்டேன். ஏன்? அந்த மார்க்கம் இருந்தா தான் வாழ முடியுங்கிற நிலையை அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஏராளமான நபி தோழர்கள், நபி தோழியர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பெரும் பாக்கியத்தை, அமிர்தங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்துச்சுங்க. ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களை நோக்கி அழைத்து பேசினாங்க. லட்சக்கணக்கான நபி தோழர்கள் கூடியிருந்தாங்க. கூடியிருக்கக்கூடிய வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான செய்திகள் சொன்னார்கள். அனைத்து செய்திகளும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள். அது ஒரு செய்தி நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஜாகிலியத்தினுடைய காலத்தில் இருந்த அனைத்து வட்டிகளையும் நான் தடை செய்கிறேன். தடை செய்வது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தாரிலிருந்து, என்னுடைய சிறிய தகப்பனாரிலிருந்து நான் ஆரம்பம் செய்கிறேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு நீங்கள் யாரேனும் வட்டி கொடுப்பதாக இருந்தால், கடன் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் வட்டிகளை தர தேவையில்லை, வாங்கிய கடனை மட்டும் திரும்ப கொடுத்தால் போதுங்கிற தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பம் செஞ்சாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நபி தோழர்கள் பெரும் பிரசாதமாக, பெரும் வரலாக இருந்தது. வாழ்க்கையில ஆடை வாங்குறதுக்கு காசு இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை, மனைவிய பிள்ளைய நல்ல இடங்கள்ல வசதியான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் இல்லை. அப்பேற்பட்ட மக்கள் வட்டியும் கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. எந்த நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட அனைத்து நபி தோழர்களும் நபிகளாரும் அவருடைய வாழ்க்கையில எண்ணற்ற ஆடைகளை வைத்ததாக நீங்க ஹதீஸ்களை பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆடைகளுக்கு மேல, அதிகபட்சமாக 2 ஆடைகள் மேல இல்லாத, ஆடை வாங்குவதற்கு கூட வழி இல்லாத நபி தோழர்கள் எப்படி வட்டிகளை செலுத்துவார்கள்? அவர்களுக்கு பெரும் பாக்கியமாக தெரிந்தது. வாங்கின 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதுமா? வாங்கின 50,000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதுமா? அதற்கு வட்டி தர வேணாமா? அது என்னுடைய குடும்பத்தாரிலிருந்து ஆரம்பம் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒழிச்சாங்களே. நீ யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு குடும்பங்கள், பல்வேறு சந்ததிகள் தன்னுடைய பிள்ளைகளுடைய தலையில வட்டியை சுமத்திட்டு போறாங்க. பெற்றோர்கள் இடம் இருக்குது, வீடு கட்டணும், அதுக்கு லோன் வாங்கணும். 30 வருஷம் லோனுன்னா 15 வருஷம் நம்ம கட்டுவோம். 15 வருஷத்துக்கு பின்னாடி என்னுடைய மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுவான், அவன் தலையில கெட்டு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒழித்த வட்டியை இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தன்னுடைய
வட்டியினால் கெட்டப்பட்ட வீடுகளுக்கு குர்ஆன் வசனத்தை கொண்டு பெயர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை. எது? பல வட்டிகளுக்காக வாங்கப்பட்ட தொகை மூலமாக கெட்டப்பட்ட வீடுகளுக்கு பெயர்கள் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, என்னுடைய இறைவனுடைய அருட்கொடையாது. அருட்கொடைகளாக இருக்குமா? இன்றைக்கு அறியாமையில மக்கள் இருக்கிறாங்க. இந்த வசனங்களை போடுவதற்கு உள்ளம் வருதுன்னா அவங்க மார்க்கம் தெரியல. இது முதல்ல அருட்கொடையாக மாறுமா என்பது ஒரு விளக்கம் அவர்களுக்கு தெரியல. தன்னுடைய குடும்பத்தாரிலிருந்து அதை ஒழிக்கணுங்கிற அந்த சிந்தனை இல்ல. நபி தோழர்களுக்கு வாழ்வை கொடுத்தது, நபி தோழியர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துச்சு. ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ்விடத்துல கௌலா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னையும் என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய பொருளாதாரத்தையும் என்னுடைய கணவனுக்காக அர்ப்பணிக்கிறேன். அதான உண்மை. பெண்களாக மனைவியாக வரக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய ஆரோக்கியத்தை, அவர்களுடைய செல்வத்தை கணவனுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நபி தோழியர் அதே வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய செல்வத்தையும் நான் என்னுடைய கணவனுக்காக அர்ப்பணிக்கிறேன். ஆனால் என்னுடைய வயதின் காரணமாக என்னுடைய கணவன் என்னை லிஹார் செய்து விட்டார். அப்படின்னா லிஹார்ங்கிற ஒரு நடைமுறை நபி தோழர்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. லிஹார்னா என்ன? மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களோட வாழ பிடிக்கல அப்படின்னா, அவர்கள் மூலமாக இவர் எந்த இன்பத்தையும் அடையல அப்படின்னா அவர்கள் லிஹார் செஞ்சுட்டேன்னு அறிவிச்சிருவாங்க மக்களுக்கு மத்தியில. லிஹார் செய்வதா என்ன? நீ என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள். தாய் எப்படியோ, தாய் எந்த அந்தஸ்துல வைக்கிறோம், அதே போல நீ என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள் என்று மக்கள் மத்தியில் அறிவிப்பு செய்து விடுவார்கள். அப்படி அறிவிப்பு செய்தால் மனைவியாக அவர்கள் சேர்ந்து வாழவும் முடியாது. அவர்கள் விவாகரத்து செய்து வேற ஒரு மனத்தை திருமணம் முடிந்து அவர்கள் வாழ்க்கையை கழிக்கவும் முடியாது, வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. அதான் கணவனோடு சேர்ந்து இன்பங்கள் அனுபவிக்கவும் முடியாது. தாயின் அறிவிப்பு செஞ்சிருவாங்க. இப்பேற்பட்ட நிலைய என்னுடைய கணவன் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த பெண்மணி வார்த்தைகளை பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சில சமாளிப்பு பதில்களை அந்த பெண்மணி இடத்துல அல்லாஹ் ஆறுதலை கொடுப்பாங்க. பொறுமையா இருங்க அப்படின்னு பல விஷயங்களை அந்த பெண்மணிக்கு போதிக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் 58வது அத்தியாயத்தினுடைய முதல் 4 வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். தன்னுடைய கணவனை பற்றி உங்களிடத்துல தர்க்கம் செய்து கொண்டிருந்த பெண்மணியினுடைய வார்த்தையை நான் செவியேற்றேன், நான் செவியேற்பவன் பார்ப்பவன் என்று அல்லாஹ் அறிவிச்சுட்டு அடுத்ததாக 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய மனைவியை தாய் என்று அறிவிப்பு செய்தார்களே, அவர் அறிவிப்பு செய்ததனால், கோபத்தினால் அவர் அறிவிப்பு செய்ததனால் அவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு தாயாக முடியாது அப்படின்னு அல்லாஹ் அந்த சட்டத்தை உடைக்கிறான். நீ தாயின் அறிவிப்பு செஞ்சல, ஒருபோதும் உங்களை பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் உங்களுக்கு தாயாக முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்ததாக இறைவன் பேசுகிறான் வசனத்துல, தாய் என்று நீ அறிவிப்பு செய்ததை நீங்கள் வாபஸ் வாங்கணும். மனைவியை பார்த்து தாயின்னு சொன்னீங்கல்ல, வாபஸ் வாங்கணும், அதற்கு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் தெரியுமா? ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்யணும். அடிமையை விடுதலை செய்யறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அடிமை என்பது மிகப்பெரிய, இன்னைக்கு உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில எதுவெல்லாம் நமக்கு எட்டாத கனின்னு வச்சிருக்கோம்ல, 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து என்னோட வாழ்க்கையில நான் அடையவே முடியாது அப்படின்னு ஒரு நிலை இருக்கும்ல, இல்ல 10 கோடி ரூபாய் சொத்து என்னால் அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும்ல நமக்கு. அது மாதிரி ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நம்ம நினைச்சுக்க வேண்டியதான், இது எட்ட முடியாதது எதை வச்சிருக்கிறோமோ அதுதான் நபி தோழர்களுக்கு அடிமை என்பது. இப்ப அடிமையை விடுதலை செய்யணும், அல்லாஹ் சட்டத்தை போடுறான். மனைவியை பார்த்து இப்படி சொன்னல, நீ அடிமையை விடுதலை செய்யணும், அதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் நீங்கள் 60 நாட்கள் நோன்பு நோக்கணும். 60 நாள், ரமலானுடைய மாதங்களுக்கு கூட ஒரு மாதம் தானே, 60 நாட்கள் நீங்கள் நோன்பு நோக்கணும். அதற்கும் நீங்கள் சக்தி பெறலன்னு சொன்னா 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கணும். இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். அல்லாஹ் சட்டத்தை இழக்கிறான். ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் ஒரு விடையை கொடுக்கிறான். அவர்களுக்கு அந்த மார்க்கம் ஈர்ப்பை கொடுத்துச்சு. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், கணவர் அறிவிப்பு செஞ்சுட்டார் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இருந்தமே, ஆனால் அல்லாஹ் நமக்கு விடையை கொடுத்துட்டான். நீ அப்படி இருக்க தேவையில்லை, ஒண்ணு விவாகரத்து செய்யு, இல்ல சேர்ந்து வாழு அப்படிங்கிற ஒரு விடையை அல்லாஹ் கொடுத்துட்டான். பெண்களுக்கு அவ்வளவு பெரிய விடையை மார்க்கம் கொடுத்துச்சு. 1400 வருடங்களுக்கு முன்னால் பெண்களை அடிமையாக பார்த்த, குழி தோண்டி புதைத்த அந்த சமூகத்திற்கு மத்தியில பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தது. பல பயான்களை கேட்டிருக்கிறோம், இன்னைக்கும் நடைமுறையில இல்ல. ஏராளமான பயான்களை கேட்கிறோம்ல, ஆனால் இன்றைக்கும் நம்முடைய சொத்துக்கள்ல சொத்து குறிப்பின் சம்பந்தமாக அது இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் பிரித்து கொடுக்கப்படுகிறதா? இன்னைக்கும் கூட பெண்களுடைய நிலையை நீங்க எடுத்து பாருங்களேன். அவர்களுக்கு தகப்பனா திருமணம் முடிக்கும் பொழுது ஒரு 20 பவுன் போட்டு அமைச்சு வச்சிருப்பாரு, 10 பவுன் நகையை போட்டு அமைச்சு வச்சிருப்பாரு. அதை காரணம் வைத்து சொத்துக்கள்ல உடன் பிறந்த சகோதரர் உனக்கு அத்தா திருமணம் முடிக்கும் பொழுது 20 பவுன் போட்டு முடிச்சார்ல, அதனால இந்த 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துல உனக்கு எந்த பங்கும் இல்லை. இப்படி சொல்லக்கூடிய முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் குடும்பங்கள் இருக்குதுங்க.
திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்கிறது ஏராளமான செய்திகள். உங்களுக்கு 2 ஆண் பிள்ளை இருந்தால் அந்த சொத்தை எப்படி பிரிக்கணும், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இருந்தா அதை எப்படி பிரிக்கணும், உங்களுக்கு பிள்ளையே இல்லையா சொத்துக்களை எப்படி பிரிக்கணும், மனைவி இறந்து விட்டார்களா சொத்தை எப்படி பிரிக்கணும், சகோதரர் இருக்கிறாரா, இப்படி பெரும் பட்டியல். சொத்து பிரிப்பை பற்றி நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களை எடுத்து பார்த்தால் ஏராளமான செய்திகள், ஏராளமான பிரிப்புகளை இறைவன் கொடுத்திருக்கிறான். அனைத்தையும் தாண்டி இன்றளவில் பெண்களுக்கு முறையாக சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னா 1400 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு சொன்னது. ஹஜ்ஜத்துல் வதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவருடைய சொத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் தொடுவதை உங்களுக்கு நான் தடை செய்கிறேன். ஒரு சொத்து இருக்குதா, அவருக்கு அனுமதி இல்லாம நீங்க அதை கை வைக்கவே கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன போது பெண்களுக்கு அது பெரும் பாக்கியமாக தெரிந்தது. பல்வேறு நபி தோழர்களுக்கு அது பாக்கியமாக தெரிந்தது. அதனால் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ர் வராயித் அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. இந்த தீனை நோக்கி, மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை நீங்கள் காணும் பொழுது வந்தாங்கல்ல. அன்னைக்கு ஏன் வந்தாங்க? கூட்டம் கூட்டமா அந்த மார்க்கத்தை நோக்கி வந்தாங்க. ஏன்? இந்த மார்க்கத்துல அவங்களுக்கு வாழ்க்கை இருந்துச்சு. அந்த சுவைய, அந்த அருமைய, அந்த கல்வியை கற்றதன் பின்னால் அவர்களே நினைத்தாலும் அதை விட்டு வெளியில போக முடியலங்க. அல்லாஹ்வுடைய தூதர், இது பல சம்பவங்களை நீங்க அதுக்கு எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு தொழுகைய கடமை இல்லாத, கட்டாய கடமை இல்லாத இரவு தொழுகையை பள்ளிவாசல் வந்து தொழ ஆரம்பிச்சாங்க. உடனே மக்கள் என்ன பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நபிகளாரோடு சேர்ந்து தொழ ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலங்கள் போகிறது, சில நாட்கள் போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அல்லாஹ் இதை பரந்தாக்கிட்டாங்கன்னா என்ன சிரமத்தை ஏற்படும்? ஐவேளை தொழுகையே இன்றைக்கு பல மக்களுக்கு சிரமமானதாக தெரிகிறது. இரவு தொழுகை அல்லாஹ் கடமையாக்கிட்டான்னா, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா தொழுவதை பார்த்து அல்லாஹ் கடமையாக்கிட்டான்னா மக்களுக்கு பெரும் பாரமாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வராம வீட்டிலேயே தங்கிடுறாங்க. இன்னைக்கு போக கூடாது. உடனே நபி தோழர்கள் எல்லாம் நபிகளாருடைய வீட்டை சுத்தி நிக்கிறாங்க. சில நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கதவை அடைச்சிட்டு உள்ள இருக்கிறாங்க. சில நபி தோழர்கள் வீட்டு வாசலுக்கு நடை போடுறாங்க. நபி தோழர்களுடைய ஓசை கேட்டு ரசூலுல்லாஹ் வந்துட மாட்டாங்களா? தொழு வைக்க வர மாட்டாங்களா? இன்னும் நேரங்கள் போகுது. நபி தோழர்கள் கணைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல போய் இரும்புற மாதிரி சத்தத்தை கொடுக்கிறது, தும்புற மாதிரி சத்தத்தை கொடுக்கிறது. சத்தத்தை கேட்டா நேரம் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் திரண்டு நிக்கிறாங்க, நம்ம தொழுவைக்கு போயிரும், ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சத்தத்தை எழுப்புறாங்க. அப்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வரல. இறுதியாக நபி தோழர்கள் சிறு கற்களை எரித்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவுல அடிக்கிறாங்க. எதுக்காக? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து தர்ம பொருளுக்கு கையேந்தியா? ரசூலுல்லாஹ்விடத்துல இருந்து ஏதாவது ஒரு பேச்சம்பளம் கிடைச்சிராதா? இரவு உணவுக்கு சாப்பாடு இருக்காதா? அந்த நிலைக்காகவா? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடத்தினாங்க. இப்ப வரல. திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய தாய்மொழி. ரசூலுல்லாஹ் ஓத ஆரம்பிச்சாங்க அப்படின்னா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்தது. எனவே நபி தோழர்கள் கல்லை கொண்டு எரிந்தார்கள். நபிகளார் அவர்கள் கோபத்தோடு வந்தாங்க. அல்லாஹ் சத்தமாக்கிற போறான்பா, நீங்க பண்றதை பார்த்தா இறைவன் சட்டமாக்கிடுவான் என்ற அச்சம் ஏற்பட்டது என்று விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறாங்கன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொண்டதன் பின்னால் அதன் பின்பதாக அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே தூங்கினாலும் வீடு தேடி போனார்கள் நபி தோழர்கள். நபி தோழியர்கள் சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நாங்கள் என்று சந்திக்க வந்தாலும் பள்ளிவாசல்ல ஆண்கள் கூட்டமே நிறைஞ்சிருக்குது. எப்ப பார்த்தாலும் ஆண்கள் சுத்தி இருக்கிறாங்க. பெண்களாகிய எங்களுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளை ஒதுக்குங்களா? இன்னைக்கு அப்படியே தலைகீழா இருக்குது சமூகத்துல. இன்னைக்கு பெண்கள் அதிகமாக ஜும்மாக்கு வராங்க. 12 மணி, 11 மணி, 10 மணி பாங்கு சொல்வதற்கு முன்பதாக பெண்கள் இன்றைக்கு பள்ளிவாசல நிரம்பி வருகிறார்கள். சில கிளைகள்ல ஆண்களுக்கு மட்டும் தான் இடம் இருக்குதுமா, பெண்களுக்கு இல்லை அப்படின்னா எங்களுக்கு இடத்தை ஏற்படுத்துங்கன்னு கேட்கிறாங்க. பெண்கள் பயான் வச்சா பெண்களுடைய கூட்டங்கள் குவியுது. ஒரு கருத்தரங்கள் வச்சா பெண்களுக்காகவே வைக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. பெண்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பெண்களிடத்தில் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கு நபி தோழர்களிடத்தில் இருந்தது, தோழியர்களிடத்திலும் இருந்தது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து பாக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் ஆண்கள், எப்ப பார்த்தாலும் சஹாபாக்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு நாளை ஒதுக்கி அன்றைய தினத்துல பெண்களுக்கான பல்வேறு செய்திகளை சொல்லி கொடுத்தார்கள். அன்று நபிகளார் சொன்ன முதல் செய்தி, உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்து 2 குழந்தைகளை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துல பிறந்த உடனே குழந்தை இறந்துருச்சுங்கிற கவலையில் இருக்கிறீங்களா? அப்படியானால் நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தை இருக்கும். உடனே ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
ஒருவேளை 3 குழந்தைய நான் அப்படி இறந்திருந்தேன்னா, 3 குழந்தை ரசூலா சொல்லி 2 குழந்தைய நான் இழந்திருந்தேன் அப்படின்னா எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டுட்டு போகலங்க. இன்னைக்கு பயான்கள் எல்லாம் நம்மளை கேட்டுட்டு போறோம், ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான இடங்களை நேரங்களை நாம் செலவழிக்கிறோமா? எவ்வளவு பயான் கேட்கிறோம், எவ்வளவு ஹதீஸ்களை படிக்கிறோம், எவ்வளவு நேரங்கள்ல வீடை சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் குர்ஆன் வசனம் ஒட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலை பார்த்தால் ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்காமல் நீங்கள் படியேற முடியாத அளவுக்கு பள்ளிவாசல்கள் அதிகமான குர்ஆன் வசனங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எந்த குர்ஆன் வசனம் பொதிக்கப்படல. நபி தோழியர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, நீ சொன்னீங்களே எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும், எப்ப கிடைக்கணும்? 2 குழந்தைய தான் இழந்திருக்கிறேன், 3 குழந்தைய இழக்கல, 2 குழந்தை இழந்திருந்தாலும் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்தது. அவர்களுக்கு அது வேண்டும் என்று நினைத்தார்கள். கல்வியை கத்துட்டு லேசா போகல, அது எனக்கு வேணும், எனக்கு அது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் ஆகணும், நான் மறுமையில பாக்கியம் பெற்றவளாக மாறணும் என்ற கேள்வி இருந்தது நபி தோழியர்களிடத்துல. ரசூலுல்லாஹ் இடத்துல ஏராளமான குர்ஆன் வசனங்களை படித்துக்கிட்டு கேள்வி கேட்டாங்க. குர்ஆன் வசனத்தை படிச்சுட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஒட்டுமொத்தமா நாங்க படிச்சு பார்த்தா எங்கு பார்த்தாலும் ஆண்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான இடத்துல அப்படி அல்லாஹ் பேசிருப்பான், ஆண் பால்லே பேசிருப்பான். பெண்களுக்கும் பொருந்தும் சில இடங்கள்ல. ஆனால் நபி தோழியர்கள் கேட்டாங்க, எங்க பார்த்தாலும் ஆண்களை பத்தி அல்லாஹ் பேசுறானே, பெண்களாகிய எங்களை பற்றி இறைவன் பேச மாட்டானா? அப்படி வசனங்களை இறக்க மாட்டானா? உடனே இறைவன் வசனத்தை இறக்குறான். 33வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனம், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத்தி, நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், வல் கானிதீன வல் கானிதாத்தி, கட்டுப்படக்கூடிய ஆண்களும் பெண்களும், வசாதிகீன வசாதிகாத்தி, சத்தியத்தை பேசும் ஆண்களும் பெண்களும், வசாபிரீன வசாபிராத்தி, பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத்தி, அடக்கத்தை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி, தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், வசாயிமீன வசாயிமாத்தி, நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி, கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும், வதாக்கிரீன அல்லாஹ கஸீரா வதாக்கிராத்தி, அல்லாஹ்வை அதிகமாக போற்றி புகழக்கூடிய ஆண்களும் பெண்களும். பெரிய வசனத்தை அல்லாஹ் இருக்கான். அதோட பின்னணி என்ன? நபி தோழியர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே குர்ஆன்ல எங்களை பத்தி இறங்கவில்லை என்று சொன்னால் அதற்காக கவலைப்பட்டார்கள், அதற்காக அழுதார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி உமரே, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது உம்மு ஐமன்கிற நபி தோழியரை சந்திக்கிறது வழக்கம். அவர்களுக்கு போய் ஏதாவது தேவைகளை நிறைவேற்றுவாங்க, போய் கொடுத்துட்டு வருவாங்க, நம்மளும் போய் அவர்களை சந்திப்போம் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவங்க அழைச்சிட்டு போறாங்க. போகக்கூடிய வேளையில அந்த பெண்மணி இவர்களை பார்த்து அழ ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அவர் பார்த்து அழுகுறாங்க, கேட்கிறாங்க, உம்மு ஐமனே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துல இடத்தை கொடுத்திருக்கிறானே, உயர்ந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எதற்காக நீங்க அழுகணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நாமும் சந்திக்கத்தானே போறோம் ஒரு நாள், ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மண்ணை விட்டு பிரிந்துட்டாங்கன்னு அழுகல. ஏன் அழுகுறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்னைக்கு மௌத்தானாங்களோ அதோடு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், வஹி செய்திகள், வானிலிருந்து இறங்கக்கூடிய வஹி செய்தி நின்று போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, இதன் பின்னாடி இறைவன் நம்முடைய இடத்துல பேச மாட்டானே, குர்ஆன் வசனத்தை இறக்க மாட்டானே என்பதற்காக அழுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் எதற்காக அழுது கொண்டிருக்கிறது? நேற்று உள்ள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திறந்தாலே ஒரே ஒப்பாரி. எதுக்குப்பா அழுகுற? அத்தா இறந்துட்டாங்களா, அம்மா தவறிட்டாங்களா, எதுக்கு இந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு கண்ணு சிவக்கிற அளவுக்கு அழுகுற? எங்களுடைய நடிகர்களுடைய கடைசி படம் எப்படி போயிட்டு இருக்கு சமூகம். இஸ்லாமிய இளைஞர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், நபிகளார் நமக்காக அழுதார்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு கூத்தாடிகளுக்காக அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்? படம் நடிக்க மாட்டாருங்க. இனிமே நம்மளுடைய வாழ்க்கையில அவரை பார்க்க முடியாது, திரையில பார்ப்பதே ஹராம், அல்லாஹ் தடுத்த வழி. இதற்குண்டான கேள்விகள் எதுவும் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படிக்க எனக்கு நேரம் இல்லையே என்று அழுத பிள்ளைகளை இன்னைக்கு சமூகத்துல பார்க்க முடியுதா? உம்மு ஐமன் அழுதாங்களே குர்ஆன் வசனங்களுக்காக. அதுபோல இன்னைக்கு சமூகத்துல என்னுடைய டைட் ஷெட்யூல், என்னுடைய வாழ்க்கையில அதிகமான நேரங்கள் டைட்டா போயிட்டு இருக்குது. என்னால குர்ஆனோட நெருங்க முடியல, என்னால பள்ளிவாசலோட நெருங்க முடியல, என்னால ஐவேளை தொழுகை பள்ளிவாசல்ல ஜமாத்தோட தொழுவ முடியல, அப்படிங்கிறதுக்காக உள்ளம் ஏங்கிய இளைஞர்கள் எத்தனை பேருங்க? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் இன்னைக்கு படிக்கல அப்படின்னா, குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் படிக்கல அப்படின்னா ஈஸியா நம்மளை வழி எடுத்துட முடியும். அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல
அர் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளை பற்றி பேசுறான். 25வது அத்தியாயம் ஃபுர்கானுடைய அத்தியாயத்தினுடைய வசனங்கள்ல தொடர்ச்சியாக இறைவன் பேசுறான். என்னுடைய அடியான் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் பூமியில நடக்கும் பொழுது பணிவாக நடக்கக்கூடியவனா இருப்பான். அவர்களிடத்துல யாராவது மூடர்கள் விவாதம் செய்ய வந்தால் சலாம் கூறி அவர்களை புறக்கணித்து விடுவான். என்னுடைய அடியான் உலகத்துல எப்படி இருக்கணுங்கிற பட்டியல் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ஒரு வசனத்தை சேர்த்து சொல்றான். என்னுடைய குர்ஆன் வசனங்களை அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டாலும் அதன்பால் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விட மாட்டார்கள். குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் கட்டுக்கதை பத்தி பேசல. ஏதாவது இமாம் எழுதி வச்சாரு, இந்த இமாம் எழுதி வச்சாருன்னு ஒரு கதை இருக்கும்ல, அந்த கதைகளை பத்தி இறைவன் பேசுற. குர்ஆன் வசனங்களை அவர்களுக்கு நினைவூட்டினாலும் அவர்கள் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக அதில் விடமாட்டார்கள்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் வசனத்தை வச்சே உங்களை வடிகெடுக்க ஆள் வருவான். குர்ஆன் வசனத்திற்கு நான் அர்த்தத்தை மாற்றி இந்த அர்த்தத்தை இது சொல்லல, இந்த அர்த்தம் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். பல நேரங்கள்ல பாருங்க, இன்னைக்கு குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சில மக்கள் சொல்றாங்க. எதை ஆதாரமா வைக்கிறாங்க? குர்ஆன் வசனத்தை ஆதாரமா வைக்கிறாங்க. தூய்மையானவர்களை தவிர அவர்கள் இந்த குர்ஆனை இந்த வேதத்தை தொடமாட்டார்கள். ஒரு வசனம் இருக்குது, அதை எடுத்து வைத்து திருமறை குர்ஆனுடைய வசனத்தை, குர்ஆனை நீங்கள் ஒழுவு இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் வசனம் தான், அந்த வசனத்தை தான் ஆதாரமா காட்டுறாங்க. அது நாம என்ன செய்யணும்? அந்த குர்ஆன் வசனத்துல உண்மையிலே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதா? அல்லாஹ் எதை பத்தி பேசுறான்? இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய கிதாபை பற்றி பேசுகிறான். அந்த கிதாபை வானவர்கள் என்ற தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் தொட முடியாதுங்கிறத பற்றி பேசுறான். இதை பத்தி பேசலங்கிறத முன்னாடி உள்ள வசனங்களை பற்றி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். குர்ஆன் வசனங்களை கொண்டு ஒருவர் உங்களிடத்துல சொன்னாலும் அதை நாம் எடுத்து பார்க்காத வரை, அது நம்மளுடைய சிந்தனைக்கு உட்படாத வரை அதை குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டு போகக்கூடாது. 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தை குறித்து சில மக்கள் சொல்கிறார்கள், நபி தோழர்களை பின்பற்றணும். நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றி வாழணும் அப்படிங்கிற வசனத்தை, அந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் நபி தோழர்களை பின்பற்றணும்னு அல்லாஹ் சொல்றானா? அல்லது அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட போது அன்சாரி தோழர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணத்தை பத்தி பேசுறானா அப்படிங்கிற வசனத்தை நாம் எடுத்து பார்த்தால் அதனுடைய விடைகள் நமக்கு புரிந்துவிடும். எனவே திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் பக்கம் அல்லது ஹதீஸ்களின் பக்கம் நாம் நெருங்காத வரை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நல்ல வழிகளை அடைய முடியாது என்பதை கூறி எனது இந்த முதல் உரையை முடிக்கிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய அடியார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக பெண்களுக்கான கருத்தரங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக பயான் நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்திருப்போம். இயல்புல கருத்தரங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்களோடு சேர்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது. ஒரு கருத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த கருத்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது மக்களுடைய புரிதலோ இல்லை நம்மளுடைய புரிதல், இதெல்லாம் சேர்த்து ஒரு பயான் நிகழ்ச்சி போல் இல்லாமல் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சிகளாக நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில ஆண்களுக்கு தனியிட வசதி இருக்குது. ஆண்களும் விரும்பினால் வந்து அந்த நிகழ்ச்சியில கீழே இருந்து பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுல கண்காட்சி, அதே வேளையில பட்டிமன்ற நிகழ்ச்சி, ஒரு தலைப்பின் கீழாக 2 கருத்துக்கள், என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பதை ஒரு நேர் எதிரான ஒரு பட்டிமன்றங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி கல்விகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. வகை செய்தியை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம், அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு முயற்சிக்கு உண்டான ஒரு அடிப்படை. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வீட்டு பெண்களையும் ஆண்கள் கூட வந்து கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே ஆண்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிளை சார்பாக அதற்குண்டான வாகன ஏற்பாடுகளை கூட செய்திருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்கு மேலும் விவரங்களுக்கு கிளை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.